அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஒரு தலைப்பு இல்லை, ஒரு மக்கள் அறியாமல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு ஒரு விளக்கம். ஏன்னா நம்மளே பாவம் செய்ய, முஸ்லீம் மக்களே பாவம் செய்ய தூண்டக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த அமரன் திரைப்படம், இந்த துப்பாக்கி திரைப்படம், இதில் எல்லாம் முஸ்லீமை பற்றி தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவிலையும் சொல்கிறாங்க. முஸ்லீம் மக்களே சில எதிர்ப்பு வைக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ கண்டனமும் நடந்துச்சு. சொல்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் திரைப்படம்னாலே ஒரு கற்பனை, ஒரு நடிப்பு. அந்த மாதிரி திரைக்கதை எடுக்கிறவங்களுக்கு முஸ்லீமை பற்றி ஒரு டார்கெட்டை சொன்னால் முஸ்லீம்கள் மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும், அதை மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு முஸ்லீம் மேலே இருக்கிற வெறுப்புதனத்தில் கூட இந்த மாதிரி ஒரு படத்தை சித்தரிக்கப்பட்டு எடுத்தது. ஏன்னா சித்தரிக்கப்பட்டாலே அது பொய்யான விஷயத்தை நம்ம ஏன் நம்பணும்? நம்ம இறைவன் நம்மளை நல்ல சமாதானத்தையும் சாந்தியையும் விரும்புபவர்கள் தான் முஸ்லீம்னு சொல்லியிருக்கான்ல. அப்படி இருக்கும்போது இவங்க நம்மளை பற்றி தீவிரவாதம்னு சொன்னால் என்ன, டெரரிஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன, சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எல்லாருமே முஸ்லீம் மேலே எதிரியாக இருந்தால் ஒரு சில மக்கள் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் அமரர் படத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி, அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்க தூண்டுற ஒரு விஷயமா மக்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, முஸ்லீம் மக்கள் எல்லாம் நம்மளை பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை போய் பார்ப்போம், பார்க்காத மக்களை கூட தூண்டுற ஒரு விஷயமா அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு கூட இப்படி ஒரு விஷயத்தை பரப்பி விட்டுருப்பாங்க. அது அப்படியே இருந்தாலும் இது உண்மை இல்லா கதை. நடிகர்கள் நடிக்கிறது எல்லாமே கற்பனை கதைங்கிறப்ப இதையும் ஒரு கற்பனையாக நம்ம நினச்சிட்டு போக வேண்டியதான். இதனால் மக்கள் நமக்கு எந்த பாதிப்பும் முஸ்லீம்களுக்கு வரப்போகிறது கிடையாது. இறைவன் புறத்தில் வராமல் எந்த ஒரு விஷயமும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு தீவிரவாதின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு சில முஸ்லீம் சகோதரர்கள் தூண்டக்கூடிய விதமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னாலே இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுடணும். இந்த அரசியல் எப்படி குளறுபடி அந்த மாதிரி இதையும் விட்டுடணும். ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, ஏதோ செஞ்சுட்டு போகிறாங்க. நம்மளை பற்றி நம்ம சைடில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நம்ம எதிர்க்கலாம். இதுக்கெல்லாம் எதிர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த படத்தை தடை பண்ணி தான் ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது. நினைக்கிற மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டு தான் இருப்பான். நல்லவர்கள் நம்மளை நல்லவங்களாக தான் நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி, விஜய் நடித்த துப்பாக்கி, இந்த மாதிரி கார்த்திகேயன் நடித்த அமரன், இந்த படத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் ஜஸ்ட்டு ஒரு நடிப்பு, அதில் நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கதை பிடிச்சி நடித்தாங்களோ பிடிக்காமல் நடித்தாங்களோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதனாலெல்லாம் முஸ்லீம் மக்களுக்கு இந்த மாதிரி அவதூறெல்லாம் பரப்பணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு தூண்டுற விதமாக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அது தீமையை தூண்டுற மாதிரி தான். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது தான் மார்க்கத்துடைய விஷயம், இஸ்லாத்துடைய விஷயம். அப்படி இருக்கும்போது மார்க்கத்தில் இல்லாத இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பழிசோரை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம இருக்கணுன்ற இதுவும் இல்லை. நம்ம புறத்துலேருந்து அல்லா புறத்துலேருந்து நமக்கு என்ன வந்திருக்கோ நம்ம சைடில் இருக்கிற வரைக்கும் அரசியல்லையும் சரி திரை இதுலேயும் சரி நம்ம சைடில் வராமல் அவங்க தப்பாகவே சொல்லட்டுமே. என்ன இப்போ தப்பாக சொன்னால் என்ன பண்ணிட போகிறாங்க? முஸ்லீம் என்ன கொலை பண்ணிவிடுவாங்களா? சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு நடிப்பு, ஜஸ்ட்டு ஒரு நடிப்பு. அதில் இந்த கதையை வச்சு ஏன் அர்ஜுனன் தான் இப்படி எடுத்திருக்கா ஒவ்வொரு படமும் திரைப்படம். அர்ஜுனு, இந்தியன் கொடி, தேசிய கொடி, ஜெய்ஹிந்த், இதில் எல்லாமே முஸ்லீமை ஒரு தீவிரவாதமாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஜெய்ஹிந்த் படத்துக்கெல்லாம் யாருமே ஒன்றுமே சொல்லலையே. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பரப்பி விடணும்? அப்படி அவங்க சொன்னிட்டு போனால் போகட்டும். நம்ம இறைவன் ஒருவன்று நம்ம இருக்கோம். நமக்கு அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் நடக்காது, எந்த சதியும் நமக்கு நடக்காது. அல்லாஹ் நினைக்காம நமக்கு எந்த விஷயமும் நடக்காது. அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தில் மக்கள் உறுதியாக இருங்க. தீவிரவாதின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அது அவங்களுக்கு அவங்க ஒரு ஜஸ்ட்டு பேராக அதை வச்சுருக்காங்க. நம்ம அந்த மாதிரி தீவிரவாத வேலையெல்லாம் நம்ம பண்ணல. நம்ம சாந்தியும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதர்.
அது பல மக்களுக்கே புரியும். அப்படிங்கிறப்ப இந்த அமரன் படத்தை போய் பார்த்து தீங்கான ஒரு தீமையான ஒரு பாவ காரியத்தை செய்யாதீங்க மக்களே. இந்த ஒரு விஷயத்தை பார்க்க சொல்கிறதுக்கு கூட அவங்க இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த படத்தை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. எல்லாம் நமக்கு என்ன நாடி இருக்கணும் அது அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக நடக்கும். இவங்க தீவிரவாதிங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம புறத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அமைதியாக இருப்போம். நம்ம சைடில் முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீமை கொடுமைப்படுத்துகிற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ நம்ம துணிந்து எதிர்த்து பேசுவோம். இது வீண் விரயம், வெட்டி வேலை. சினிமாங்கிறதே வீண் விரயம், வெட்டி வேலை. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில சகோதரர்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க. அல்லாஹ் நமக்கு எப்போவுமே துணை இருப்பான். தைரியமாக ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தீமையான விஷயத்த சொல்லி அந்த மக்களை பார்க்க தூண்டாதீங்க. அதுவும் ஒரு ஹராம் தான். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் விமர்சனம் இதற்கப்புறமும் வரும் அந்த மாதிரி படமெல்லாம் அதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில மக்கள் அமரன் படம் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்லி கூட அந்த காசுக்காக இந்த மாதிரி சொல்லக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முஸ்லீம் மக்கள் எப்போவுமே கலங்காதீங்க. நமக்கு எப்போவுமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கான். நம்மளை நேசிக்கிற மக்களும் நிறையா மக்கள் இருக்காங்க மாற்று மதத்தில். அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.